ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பாய் வீட்டு மட்டன் குருமா தான் பண்ண போகிறேன். இதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து 50 ml கோல்டு வின்னர் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு அரை வெங்காயம், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் தான் தாளிப்பில் போட்டிருக்கோம். மீதி பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 1.5 அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். பாருங்கள், இது ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். மட்டனை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி வடித்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மட்டன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மட்டன் வதங்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல்லாம் அடிக்காது. பாருங்கள், இதுலேயே 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பொடியாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. தேவைக்கு இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம், அதை போட்டு இதிலே வதக்கிக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு தக்காளியும் நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி போகிறதால தக்காளி உங்களுக்கு திக்கான அந்த குருமா கிடைக்கும். 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் எடுத்த மட்டன் அளவுக்கு 2 தக்காளி. இது வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளியும் நெய்ஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி போடாதீங்க. இது எல்லாமே கொஞ்சமாக இந்த பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு வந்து தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் எடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு மசாலா தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கம்மி இல்லைன்னா ஜாஸ்தியாக எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் தண்ணி போடலை. பாருங்கள், தக்காளிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணி தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை, இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். கொஞ்சமாக பாருங்கள், எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி போடுங்க. நீங்கள் இதே குக்கரில் செய்கிறதா இருந்தால் இது எல்லாமே வதக்கிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சமாக மசாலா அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி போட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு, 1/4 மூடி தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு 4 கூட போட்டு அரைச்சிக்கலாம்.
பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. மட்டன் பாருங்கள் ஓரளவுக்கு முக்கால் பங்கு வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துடுச்சு மட்டன்னு. இப்போ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தோல் உரிச்சிட்டு பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் கொஞ்சம் மட்டன் வேகும். அதனால் முக்கால் பங்கு வேக வச்சுக்கோங்க. மட்டன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இங்கே குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுட்டு அப்புறம் வந்து ஓப்பனாக வச்சு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை போட்டுக்கலாம். குருமா ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். இவ்வளோ திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு போதும். இது வந்து சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். புலாவுக்கு கீ ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து உப்பு கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி போடுறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக மட்டன் குருமா பண்ணலாம். உங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சர்வ் பண்ணலாம். இது கூட புலாவ், கீ ரைஸு, சப்பாத்தி, பூரி எது வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.